நிகிதா வணக்கம். கவின் கொலை வழக்கில் கவினை காதலித்ததாக கூறப்படுகின்ற சுபாஷினிக்கு சம்மன் அனுப்பி அவரிடம் தீவிர விசாரணை ஒன்றை மேற்கொள்ள சிபிசிஐடி முடிவெடுத்து இருப்பதாக தற்போது திருநெல்வேலியில் சிபிசிஐடி வட்டாரத்தில் இருந்து வெளியாகும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் மென்பொருள் பொறியாளர் கவின் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் இரண்டாவது நாளாக நேற்று தங்களது விசாரணையை தொடங்கினர். இரண்டாவது நாளாக இன்றும் அவர்களது விசாரணை தொடர்ந்து கொண்டு வருகிறது. இதற்கிடையே இன்று காலை கவினின் உடலை அவரது தந்தை சந்திரசேகர் மற்றும் அவரது சகோதரர் பிரவீன் ஆகியோர் பெற்று சென்றனர். தற்போது ஏரல் ஆறுமுக மங்கலத்தில் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் கவினுடன் பழகியதாக கூறப்படும் சுபாஷினியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். இதற்கு தொடர்பாக அவருக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கை சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு உதவியாக திருநெல்வேலி சிபிசிஐடி ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் உலகராணி செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் சித்த மருத்துவரான டாக்டர் சுபாஷினியை நேரடியாக சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அவர் வருவதற்கு சிரமமாக இருந்தால் அவர் தெரிவிக்கும் இடத்திலேயே சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் மற்றும் ஆய்வாளர் உலகராணி ஆகியோர் நேரடியாக வந்து விசாரணை நடத்துவதற்கும் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அவருக்கு வழங்கக்கூடிய சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று மாலை அவருக்கு இந்த சம்மன் அனுப்பவும் சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகு சிபிசிஐடி போலீசார் இதன் முதற்கே மிக தீவிரமாக நடத்தி வருகின்றனர். இன்று காலை திருநெல்வேலியில் கவினின் உடலை அவரது தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் பெற்று சென்றவுடன் தமிழக எஸ்சி ஆணைய தலைவர் தமிழ்வாணன் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். அவர் நேரடியாக ஏரலுக்கு சென்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து எஸ்சி ஆணையத்தின் நிலைப்பாடுகளையும் கருத்துக்களையும் தெரிவித்த அவர் இன்று மதிய வாக்கில் ஏரல் சென்று அவர்களது அந்த ஆணையத்தின் இழப்பீட்டை தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட இழப்பீட்டை அவர்களுக்கு 6 லட்சம் ரூபாய்க்கான முதல் காசோலையை வழங்கினார். இதற்கிடையே சிபிசிஐடியின் விசாரணை மிக மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவே கூறப்படுகிறது. இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம். தொடர்ந்து செய்திகளையும் தகவல்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். நிகிதா.